தங்கண்ணா, அப்பா கடிதம் போட்டிருக்காரு. சர்க்கஸ்காரங்க யானை குட்டி வேணும்னு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்களாம். நம்ம தான் பிடிச்சு வச்சிருக்கோமே தாயும் குட்டியும், அதுல குட்டியை மட்டும் பிரிச்சு அனுப்பிச்சுட்டா அதுதான் நடக்காது. என்ன சொல்ற ஓப்போ? இப்போ தாய் யானை கிட்ட இருந்து குட்டியை பிரிக்கிறது ரொம்ப சமமான காரியம். அப்படியே பிரிச்சு கொண்டு வந்தாலும் அதோட தாய் நம்ம சும்மா விடாது. என்ன மிருகங்களுக்கு கூட அவ்வளவு பந்தபாசம் இருக்குமா? வேடிக்கையா இருக்கே. வேடிக்கையில கோப்பு, உண்மையைத்தான் சொல்றேன். மிருகம்னு நீ சாதாரணமா சொல்லிட்ட, ஆனா அதுகளுக்கு இருக்கிற ஒத்துமை, பந்த பாசம், அறிவு சில மனிதனுக்கு கூட கிடையாது. மனித மறக்கும் சுபாவம் உள்ளவன். ஆனா மிருகமோ தனக்கு கெடுதல் செஞ்சவங்களை மறக்காம காத்திருந்து பழிவாங்கும் சுபாவம் உள்ளது. அதனால தான் சொல்றேன். அது இருக்கு சங்கனா, எப்படியாவது யானை குட்டி அனுப்பி ஆகணுமே. அதுக்கு நீதான் ஒரு வழி சொல்லணும். சரி, பிரிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யறேன். அது சமயத்தில் நீயும் கூட இருந்து பாரு. அப்பதான் நான் சொன்னதெல்லாம் புரியும். இதான் யானை பிடிக்கிற இடம். இந்த இடம் தானே? சங்கண்ணா இறங்க. யானை கொண்டு வாங்க சீக்கிரம். கோபனம் அந்த பக்கம் போலாம். சங்கிலி எடுங்க. துப்பாக்கி எப்படி உண்டாங்கண்ணா சங்கிலியா? கூட்டு போன அந்த பக்கம், இந்த பக்கம். அப்படி மாட்டேன். யானை எப்படிங்க இந்த பக்கம் எடுங்க. அப்படிதான். ஏய், யானைக்கு கரும்பு வச்சிருக்கியா? கரும்பு கொடு, கரும்பு கொடு. வெள்ளம் இருக்குதா? வெள்ளம் கொடு. இன்னும் கொஞ்சம் கொடுங்க. நிறைய கொடுங்க, அப்பதான் வரும் உள்ள. நிறைய கொடு. போமா, போ உள்ள போமா. போ ராஜா, போ போ. நிறைய கரும்பு கொடு. ராஜா, போடுங்க. அப்படி அலறுதுன்னு தாய் பாசத்தால அலறுது. பார் பார் பார். எது பாத்தியா? தாய பாத்தியா? குட்டியை பிரிஞ்சுட்டு எப்படி தவிக்குது பாரு. நமக்கு மட்டும்தான் அந்த பாசம் இல்ல, மிருகங்களுக்கு நம்மளை விட அதிகம் இருக்கு. பாரு எப்படி கத்துது பாரு, எப்படி தவிக்குது பாரு. ஆமா, வடக்கிட்டு வந்துரும் போல இருக்கே. அதெல்லாம் வராது, அதான் நல்லா கட்டிருக்கோமே. ரத்தம் வந்தா கூட விடாது. பாரு இடிக்குது உள்ள பாத்தியா? பாரு எப்படி இடிக்குது பாரு. தாய் எப்படி கத்துது பாரு. எடுத்துட்டு போங்க தாய சீக்கிரம். தெரிய மாட்டேங்குது. எப்படி புரியும்? பாசம் ரெண்டாலையும் இழுத்துட்டு போனா கூட தனியா போக மாட்டேங்குது. அவ்வளவு பாசம். அதனால்தான் வாங்க. குட்டியை பத்திரமா எடுத்துட்டு வந்து ஜீப்ல ஏத்தணும். ஆமா சீக்கிரம் வாங்க. ஏத்துங்க. ஜாக்கிரதை. மெல்ல மெல்ல ஓட்டுங்க. சீக்கிரம் ஓட்டு ஓட்டு. நேரம் ஓட்டு. ஜாக்கிரதை ஓட்டு. குட்டி ஜாக்கிரதை. யானை நாம குட்டி எடுத்துட்டு போறத பார்த்துட்டு காட்டு யானை ஓடி வர. சத்தம் போட்டு யானை விரட்டுங்க. நல்ல வேலை யானை ஓடி. சரி சரி, விடுதிக்கு புறப்படும். ஓஹோ, இதுதான் பிரியாணி விடுதியா? எல்லாம் ஒருத்தருமே காணோம். ஆஹா,
புலியா புறான்னா கழுத புலிய பிடிச்சி அழைச்சி வச்சிருக்காங்க. கரடி என்னப்பா பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு ஏதோ நியூ பேசு கரடியை தேடி வந்திருக்கு போல இருக்கு. எங்கண்ணா? அடே அடே வாங்க வாங்க, கலர் நல்லா இருக்கு. என்ன ஐயா? 6வது குளமாவது. ஐயா நீங்க யாரு? இல்ல நம்ம ஆள் தான். அது இருக்குது பிரியாணி விடுது. அதுதானே அது பிரியாணி விடுது இல்லையா? புரோட்டா விடுது இல்லையா? புரோட்டா விடுது எனக்கு வேணாம்ப்பா. அதுதானே பிரியாணி விடுதுன்னு கேக்குறேன். பிரியாணி விடுது ரோட்ல இருக்குது. இது பிரயாண விடுதி, வழிபோக்குறது தங்கு விடம். யார் தெரியுமாடா? தெரியாது. ஓமோட அப்பன்டா. கரடி விடுறான். ஐயா உங்களுக்கு தெரியாது, எங்க அசமான அப்பா இப்பதான் தெரியும். நீங்க வாங்க, ஒரு டீ தர்றேன், கரெக்டா கூட சாப்பிடுங்க. சரி வாங்க வாங்க, அப்புறம் பேசிக்கிறேன். பிரமாதமான பிளேஸப்பா. என்னங்க சரி, ஷூ வேணா, டீ எங்க உள்ள? ஆஹா போலாம். ஷூ விட மாட்டீங்க போடுறது, அவங்க விட மாட்டோம். ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஏண்டா பங்களா ஷூவா இது? வெரி குட், ரொம்ப நைஸ் பங்களா. என்ன டீ சாப்பிட வேண்டாம்? ஆமா, ஹிம்சை இருக்கு போகும். உள்ளுக்குள்ள இருக்கு. எடுப்பாங்க. இல்ல சார், இது குளிர் பிரதேசம். கொண்டு வர்றது குளிர கூல் சாய் போடும்போது ஆட்டா வேணும். ஆமா, மிருகம் என்ன என்னங்க இந்த ரியாக்ஷன் இந்த மாதிரியே இருக்கு. ஆமா, அது போட்டோம். சீக்கிரம் உள்ள போய் டீயை குடிப்போம். என்ன சாப்பிடணும்? என்னப்பா சமையல் கட்டுக்குள்ளே கொண்டாந்து விட்டீங்க? பாத்திரம் எல்லாம் எக்கச்சக்கமா. ஏன்டாப்பா கதவை சாத்துறீங்க? வரமாட்டா, வெளியில வந்து உங்களை பேசிக்கிறேன். வாங்கம்மா. என்ன அன்னைக்கு டீ சாப்பிட்டு போனவங்க அப்புறம் திரும்பி வரவே இல்லையே? ஐயா கூட உங்களை பாக்கணும்னாரு. அத வந்துட்டாரு. என்ன மீனா, அன்னைக்கு சொல்லாம கூட போயிட்டேன்? முக்கியமான வேலை இருந்தது, எல்லாமே போயிட்டேன். கோபு, யாரு இவங்க? இவங்க சர்க்கஸ்காரங்க. புலிக்குட்டி வேணும்னு வந்திருக்காங்க. அன்னைக்கு மாதிரியா நம்ம மிருகங்களாம் பிடிக்க ஒரு திருட வந்துட்டான். உங்க அப்பா வேற சொல்றான், போட்டு கூட்டி வச்சிருக்கோம். அப்படியா? அப்பா வசங்க பாரு, நல்ல டீ நல்ல ரொட்டி. இன்னும் காரணம் போதும் ஆயிட்டு வச்சு. ஏன் இப்படி பாக்குற? ஒண்ணுல உங்க உடைய பார்த்தேன். ஓஹோ அப்படியா? அடுத்த தடவை பாரு, உன்னையும் எம் மாதிரி ஆக்கிடுறேன். தங்கச்சி இதுக்குள்ள தனியா வராத. எத்தனை தடவை நான் சொல்லி இருக்கேன், கேட்டீங்க? இப்போ பின்னால புரி வந்தது கூட தெரியாம வந்துகிட்டீங்க. அத நான் சுடனே உன் கதி என்ன ஆகிருக்கும்? தங்கச்சி தங்கச்சி அண்ணா, இப்பதான் என் மனசு ஆறுதல் அடைஞ்சது. நீ என்னத்தான் சுட்டேன்னு நான் பயந்தே போயிட்டேன். வயசுக்கார பொண்ணுமா நீ? உன்னையா நான் சுடுவேன்? அப்படி எனக்கு தெரியாம நீ என்ன தப்பு பண்ணிட்டு போற? ஆமாண்ணா, உனக்கு தெரியாம நான் என்ன தப்பு பண்ண போறேன்? ஒண்ணும் இல்ல. சரி சரி, தைலைய உருவி போட்டு கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கொடு. உடம்பெல்லாம் ஒரேடியா வலிக்குது. என்ன? இதோ இப்பவே போட்டு தரேன். தங்கச்சி தங்கச்சி இந்த மிருகத்துக்கு நம்மள காவல் போட்டிருக்காங்களே, உனக்கு பயமா இல்ல? எனக்கு என்னடா பயம்?
முட்டாப்பையில நாட்டுல இருக்கிற மனுஷங்களை கண்டு பயந்துதான் இங்க ஒடியாந்து இருக்கும். நமக்கு மிருகங்கள்லாம் காவல் இருக்கிறா ஒரு பயம் இங்க வந்து நம்மள டச்சு பண்ண முட்டி போடுவோம். அப்படி இருந்து எவனாவது வந்துடுறானே அவங்க கரடி பிடிச்சு வருவானுங்க. கரடி பிடிச்சு நீ எதுக்கு இங்க கவலைப்படா? நாய்களா நீங்க தான் இங்க காவல் காக்குறீங்களா? அண்ணே நம்மளை பார்த்து நாய்களும் தரவர நீ ஒண்ணு பதில் சொல்லாம இருக்கீங்க. எப்ப சொல்றது நாய்கள்ங்கிற வார்த்தையெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறான். அப்ப நாய் பாடு குலைச்சிட்டுமா? குலைக்க வேண்டாம், கத்த வேண்டாம், ரெடியா நிறுத்து. என்னடா நீங்க பாட்டு பேசிட்டு இருக்கீங்க? நீங்க சொன்ன நாய்க்கு விளக்கம் தெரியும். விளக்கம் என் அப்பா அண்ணனங்கடா. ஏய் முதல்ல வந்த அப்பா உண்மையிலேயே மகனை கேட்க. ஆமா இவன் அப்பனையும் மகனையும் கேட்கறான். இவன் சத்தியமா கரடி போயா எங்களை ஆள விடுங்க. காப்பாத்து. காப்பாத்து. யாரா நீ விடுறாங்க?